بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. அந்த நாளில் ஒரு சிறப்பான நேரம் இருக்கிறது. துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற துஆக்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அல்லாஹ்விடத்திலே கேட்பார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவரது துஆவை ஏற்றுக்கொள்கிறான், அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளின் காரணத்தால் இந்த இடத்தில் நாம் அவனது தீனை விளங்கிக் கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். நறுமையானவர்களே, இன்றைய நமது தலைப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு சிறப்பாக்கி தந்திருக்கக்கூடிய நாட்களில் ஜும்மாவுடைய நாளும் ஒரு சிறந்த நாளாகும். இந்த நாளினுடைய சிறப்புகளை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டலாம் என ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, நாம் அல் குர்ஆனை புரட்டி பார்த்தால் உங்களுக்கு அல் குர்ஆனிலே சூரத்துல் ஜும்ஆ என்ற ஒரு அத்தியாயத்தை பார்க்கலாம். ஜும்ஆவுடைய அந்த நாளினுடைய சிறப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாகவும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 114 அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்தை அல் ஜும்ஆ என்ற பெயரிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஜும்ஆ என்றால் அனைவரும் ஒன்று கூடுவது, அனைவரும் ஒன்று கூடுவதைத்தான் அந்த வார்த்தை தாங்கி நிற்கிறது. நாம் சாதாரணமாக பார்க்கின்றோம். ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கு பல மஸ்ஜிதுகள் காணப்பட்டாலும் அதிலே குறிப்பிட்ட சில மஸ்ஜிதுகள் தான் ஜும்மாவுக்காக ஒதுக்கி வைப்பார்கள், ஜும்மாவுக்காக ஏற்படுத்தி வைப்பார்கள். காரணம், மக்கள் அதிகமாக ஒரு இடத்தில் ஒன்று கூட வேண்டும் என்பது இதனூடாக எதிர்பார்க்கப்படுகிறது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னம். இஸ்லாம் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை இது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, உண்மையில் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் எப்பொழுது ஏற்படும் என்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள வேண்டும், ஒருவரோடு சலாம் சொல்ல வேண்டும், அவர்கள் கைகுலுக்கி முசாஃபஹா செய்ய வேண்டும். இதனூடாகத்தான் அந்த ஒற்றுமை என்பது, சகோதரத்துவம் என்பது வளரும்.
அதை இஸ்லாம் பல வழிகளிலும் அதனுடைய வாயில்களை திறந்து வைத்திருக்கிறது. அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஆதாரமாகத்தான் இந்த ஜுமாவுடைய தொழுகையும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு ஹதீஸை அஹ்மத், அப்துர் ரஸாக், இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் நமக்கு பார்க்க முடியும். லா தத்லுஉ ஷம்சு வலா தக்ருபு அலா யௌமி அஃதல் மின் யௌமில் ஜும்ஆ. சூரியன் உதிக்கக்கூடிய, சூரியன் மறையக்கூடிய நாட்களில் ஜும்மாவுடைய நாளை விட வேறு ஒரு சிறந்த நாள் கிடையாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இந்த நாளின் சிறப்பை எடுத்து கூறக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது வஷாஹிதின் வமஷ்ஹூத், வஷாஹிதின் வமஷ்ஹூத் என்று சொன்னால் சாட்சியாளர்கள், சாட்சி சொல்லப்படுபவர்கள் மீது சத்தியமாக என்று வரக்கூடிய இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அஷாஹித் என்பது யோமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் என்றும், வல் மஷ்ஹூத் என்று இங்கு கூறப்படுவது அரஃபாவுடைய நாள் என்ற ஒரு விளக்கத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை நமக்கு தஃப்சீர்களில் காண முடிகின்றது. என்றால் மக்கள் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்ற காரணத்தால் இந்த விளக்கத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதே போன்று மற்றொரு ஹதீஸிலே முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாளாகும். ஃபீஹி خلق ஆதம், அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உத்கிலல் ஜன்னah, அந்த நாளில் தான் அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டார்கள். வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அதே போன்று அந்த நாளில் தான் அவர்கள் சுவர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். வஃபீஹி தீப அலைஹ், அவர் செய்த தவறுக்காக அன்றைய நாளில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வஃபீஹி மாத, அந்த நாளில் தான் அவர்கள் மரணித்தார்கள். வஃபீஹி தகூமுஸ் ஸாஅஹ், அந்த நாளில் தான் கியாமத்துடைய நாள் என்பது ஏற்பட போகின்றது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அந்த நாளை பொறுத்தவரையில் அந்த ஜும்மாவுடைய நாளில் தான் ஒரு அதிசயமிக்க ஒரு பிராணியை அல்லாஹு தஆலா வெளியேற்றுவதாக கூறியிருக்கிறான். கியாமத்துடைய அடையாளமாக அது வெளிப்படுவதும் அந்த நாளிலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்த நாளிலே ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே யாராவது எழுந்து தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவர் கேட்பதை அவருக்கு வழங்காமல் இல்லை, அல்லாஹு தஆலா அதை கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி பல சிறப்புகளை உடைய ஒரு நாளாக இந்த நாள் திகழ்வதை பார்க்கிறோம், இந்த நாள் இருப்பதை பார்க்கிறோம். இன்று நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த நாள் எப்படி நமக்கு மத்தியில் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாள் அதிகமாக தூக்கத்தால் கழியக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில், இந்த நாடுகளில் வாழக்கூடியவர்கள் அது ஒரு ஓய்வு நாளாக இருக்கின்ற காரணத்தால், அது ஒரு விடுமுறை நாளாக இருக்கின்ற காரணத்தால் இந்த நாள் எவ்வாறு கழிகிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், கூடுதலாக ஒரு சிலரை பார்த்தால் சினிமாக்கள் இப்படியானவைகளில் அந்த நேரத்தை பொழுதை கழிப்பார்கள். எந்த நாள? ஜும்மாவுடைய நாளை சினிமாக்களும் அதே போன்று சீரியல்களும் இப்படியான தவறுகளை செய்வதில் கழித்து கொண்டிருப்பவர்களை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஜும்மாவுடைய நாள் என்பது விடுமுறை நாள். இன்று இரவு எப்படி கழிப்பார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகமான கேம்புகள் எடுத்தா அவர்கள் என்ன செய்வார்கள்? சுபஹுடைய நேரம் விடியும் வரை திரைப்படங்கள், சினிமாக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சினிமாக்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்னால் தூங்குவார்கள். ஃபஜ்ரும் கிடையாது, ஃபஜ்ரும் இல்லை.
என் அருமை சகோதரர்களே, நாளை ஜும்மாவுடைய நாள் விடுமுறை என்ற காரணத்தால் அதிகமான நண்பர்கள் என்ன செய்வார்கள்? ஒன்று கூடுவார்கள். அதிகமானவர்கள் என்ன செய்வாங்க? ஒன்று கூடுவார்கள். பீச்சுகளில் ஒன்று கூடுவார்கள், குறிப்பாக ஃபேமிலிகள். இதெல்லாம் நான் தவறு என்று சொல்ல வரவில்லை. அதே போன்று ரூம்களில் ஒன்று கூடுவார்கள். இதெல்லாம் இஸ்லாம் விரும்புகிறது. ஒன்று கூடுதல், சந்திப்பு, இவைகளை எல்லாம் இஸ்லாம் விரும்புகிறது. இஸ்லாம் இவைகளை நிராகரிக்கவில்லை. இஸ்லாம் இவைகளை ஆர்வப்படுத்துகிறது. ஆனால் இந்த சந்திப்புகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாமிய வரம்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த சந்திப்புகள், இதில் நாம் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் என்பது இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் உட்கார்ந்து பேசலாம், நமது கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விடயங்கள் எல்லாம் பேசலாம். ஆனால் இப்படியான சந்திப்புகளை எடுத்து பார்த்தால், சில நேரங்களில் பார்த்தால் அவர்கள் சினிமாக்கள், அதே போன்று திரைப்படங்களை பார்ப்பதன் மூலமாக அந்த நேரங்களை கழிப்பது. இன்னும் ஒரு சிலரை பார்த்தால் இதைவிட ஒரு படி மேலாக சென்று ஆபாச படங்களை பார்த்து இப்படி இந்த நேரங்களை கழிப்பது. இன்னும் சிலரை பார்த்தால் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் என்ற ஒரு வேறுபாடின்றி இஸ்லாம் என்ன வரையறைகளை பேண சொல்கிறதோ, உதாரணமாக மஹரம் என்று திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று திருமணம் முடிப்பதற்கு ஆகமாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு இடத்திலே ஒன்று சேர்கின்ற பொழுது இஸ்லாம் என்ன வரையறைகளை பேணுமாறு சொல்கிறதோ அவைகள் எல்லாம் குறிப்பாக பீச்சுகள் போன்ற இடங்களில் மீறப்படுவதை பார்க்கிறோம். ஒரு சில நேரங்களில் இவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது, பீச்சில் வந்து ஒரு அனுமதி, ஒரு பொது அனுமதி இருக்கிறது, இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. எந்த இடத்துக்கு சென்றாலும் இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், வரையறைகள் பேணப்பட வேண்டும். அங்கு வந்து இஸ்லாம் ஒரு ஆண் பெண்ணுடைய தொடர்பை பற்றி என்ன வரையறைகளை சொல்லி இருக்கிறதோ அது எந்த இடத்திலும் பேணப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மாவுடைய நாள், அதற்கு முன்னுள்ள இரவை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், வெள்ளிக்கிழமை இரவை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், இப்படி இஸ்லாம் தடுத்தவைகள் மூலமாக இந்த இரவு அரங்கேற்றப்படுவதையும், அதே போன்று சினிமாக்கள், சீரியல்கள் இவைகளை பார்ப்பதையும், அன்றைய ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உறங்குவதை எல்லாம் பார்க்கிறோம். அதே போன்று ஜும்மாவுடைய நாள் எடுத்து பாருங்க. ஜும்மாவுடைய நாள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சிலருடைய வளமை என்னது? ஒரு 11 மணி வரைக்கும் தூங்குவார்கள், அல்லது 11:15, 11 வரைக்கும் தூங்குவார்கள். தூங்கிவிட்டு என்ன செய்யறது? அவர்கள் குளித்து விட்டு ஜும்மாவுக்கு வருவார்கள். ஜும்மாவுக்கு வரும் பொழுது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சிலர் அந்த தொழுகைக்கு வருவார்கள், இன்னும் ஒரு சிலர் இமாம் பிம்பரில் ஏறி உரை நிகழ்த்தியதற்கு பிறகு வருவார்கள். இதை வளமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்று நமது வளமை என்னது? அது ஒரு விடுமுறை நாள். இந்த விடுமுறை நாளை வந்து நாம் எப்படி தான் பார்க்கிறோம்? இது ஒரு உலக கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். இந்த நாளை எப்படி பார்க்கிறோம்? ஒரு உலக கண்ணோட்டத்தில், ஒரு துன்யாவுடைய நோக்கில் இந்த நாளை பார்க்கிறோம். இது ஒரு விடுமுறை நாள். இது நாம் என்ன செய்யணும்? இந்த நாளில் நாம் இந்த நாளை விடுமுறையாக கழிக்க வேண்டும். தாராளமாக கழிக்கலாம். ஆனால் இபாதத்துகளுக்கு தடை இருக்கிறதா? இபாதத்துகள் செய்யலாம். மிகச் சிறந்த ஒரு நாள். என் அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இந்த நாளுடைய சிறப்பை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மற்றொரு செய்தியை கவனியுங்கள். இந்த செய்தியை தாரிக் இப்னு ஷிஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு யூதன் வருகிறான். ஒரு யூதன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் வருகிறான். வந்து என்ன கூறுகிறான்? யா அமீருல் முஃமினீன், மூமின்களின் தலைவரை, மூமின்களின் ஆட்சியாளரை என்று அழைக்கிறார். அழைத்து ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரவுனஹா, உங்களுடைய வேதத்திலே ஒரு வசனத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள். லவ் அலைனா மஅஷரல் யஹூத் நஸலத் லத்தஹதுனா தாலிகல் யௌம ஈதா, அந்த வசனம் நமது வேதத்திலே இருக்கும் என்று சொன்னால், அது அருளப்பட்ட நாளை நாம் ஒரு விழாக்கள் கொண்டாடுகின்ற, அதே போன்ற ஒரு பெருநாளுடைய நாளாக நாம் அதை ஆக்கியிருப்போம். அப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஐயு ஆயா, நீர் கூறக்கூடிய வசனம் எது? அப்பொழுது அவர், அந்த யூதன் கூறுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, நான் இன்றைய நாளில் உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், எனது அருளை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன், இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று இந்த வசனத்தை யூதன் ஓதி காட்டிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த ஆட்சியாளர் அவர்கள் கூறுகிறார்கள், கத் அரஃப்னல் ஸாலிகல் யௌம வல் மகான், அது இறங்கிய நாளையும் நாம் அறிவோம், அது இறங்கிய இடத்தையும் நாம் அறிவோம். அல்லதி நஸலத் ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ காயிமுன் பி அரஃபா யௌமு ஜும்ஆ, நபி அவர்கள்
அரஃபாவிலே நிற்கின்ற பொழுது ஜும்மாவுடைய நாளில் தான் இந்த வசனம் இறங்கியது என்று கூறுகிறார்கள். எனவே இந்த வசனத்தை கூட எந்த அளவுக்கு அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இது முஸ்லிம்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்று அடையாளப்படுத்துவதற்காக அந்த ஜும்மாவுடைய நாளை இங்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். ஒரு வெண்மையான ஒரு கண்ணாடியை போன்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதிலே ஒரு கருப்பு நிற புள்ளி இருந்தது. அந்த புள்ளியை பற்றி நான் ஜிப்ரீலிடம் கேட்கிறேன். அப்பொழுது அவர் கூறுகிறார், ஹாதிஹில் ஜும்ஆ, இதுதான் ஜும்மாவுடைய நாளாகும். ஜஅலஹல்லாஹு ஈதன் லக வலி உம்மதி, இதை உமக்கும் உமது சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பெருநாளாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற ஹதீஸ் அபு யஅலா என்ற கிரந்தத்திலே ஹசன் என்னும் தரத்திலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸும் ஜும்மா நாளுடைய சிறப்பை எடுத்து காட்டுவதற்குரிய ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் இந்த நாளிலே கவனிக்க வேண்டிய மற்ற சில முக்கியமான அம்சங்கள் என்னவென்று சொன்னால், இந்த நாளிலே செய்வதற்கு சுன்னத்தாக்கப்பட்ட அம்சங்கள் என்ன, ஜும்மாவுடைய நாளில் செய்வதற்கு சிறப்பாக்கப்பட்ட அம்சங்கள் எவை? நமது ஊர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, வெள்ளிக்கிழமை இரவு சாம்பிராணி போடுவார்கள், ஊதுபத்திகள் பத்த வைப்பார்கள். பத்த வைச்சு என்ன செய்யப்படும், யாசின் ஓதப்படும். பார்த்தீங்கன்னு சொன்னா திங்கள் இரவு வெள்ளி இரவு பல பகுதிகளில் இப்படியான ஒரு நடைமுறையை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இந்த நடைமுறைக்கு ஏதும் ஹதீஸ்களில் நபியுடைய சுன்னாவில் முன்மாதிரி இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம் என்றால் எந்த ஒரு முன்மாதிரியும் கிடையாது. இதற்கு எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லை. திங்கள் இரவாக இருந்தாலும் சரி, வெள்ளி இரவாக இருந்தாலும் சரி, சாம்பிராணிகள் போடப்பட்டு அல்லது பத்திகள் பத்த வைக்கப்பட்டு என்ன செய்யப்படுகிறது, யாசின் ஓதப்படுகிறது. எந்த ஒரு ஆதாரம் இதற்கு கிடையாது. ஒரு சிலர் கேட்ட என்ன சொல்வார்கள், இது வாசனைக்காக நாம் போடுகிறோம், வாசத்துக்காக, வாசனை மனம் கமழுவதற்காக போடுகிறோம் என்றுவார்கள். அப்படின்னா என்ன செய்யறது, எல்லா நாட்களிலும் போட வேண்டிய ஒன்று, அதுதான் அதற்காகத்தான் போடுகிறோம் என்று சொன்னால் அதற்காக ஏன் திங்கள் வெள்ளியை குறிப்பாக்குகின்றீர்கள்? அதிலிருந்தே விளங்குகிறது அதுவல்ல நோக்கம். எனவே இந்த அடிப்படைக்கு நபியுடைய சுன்னாவிலிருந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே இது ஒரு பித்ஆ என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய நாளில் ஃபஜ்ருடைய தொழுகை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஓதப்பட வேண்டிய 2 அத்தியாயங்கள் இது சுன்னத்தாக்கப்பட்டதாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள் இந்த ஹதீஸை. கான யக்ரஉ ஃபி ஸுப்ஹி யௌமுல் ஜும்ஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் சுபஹ் தொழுகையிலே சூரத்து சஜ்தா என்ற அத்தியாயத்தை ஓதுவார்கள். இது 32வது அத்தியாயம். இந்த சூரத்து சஜ்தா என்ற அத்தியாயத்தை முதல் ரக்காத்திலே ஓதுவார்கள். 2வது ரக்காத்திலே சூரத்து தஹர் என்ற அத்தியாயத்தை ஓதுவார்கள். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் என்று ஆரம்பிக்கப்படுகின்ற அத்தியாயத்தை ஓதுவார்கள். இது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இது ஒரு சுன்னத்தான நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஜும்மாவுடைய நாளில் ஃபஜ்ருடைய தொழுகையிலே. இது அதிகமானவர்கள் அறிய மாட்டார். சில நேரத்தில் என்ன நடக்கும், அதாவது இமாம் முதல் ரக்காத்துல இது ஓதி விட்டு நேராக சுஜூதுக்கு போவார்கள். சிலர்கள் ருக்குல இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாத காரணத்தால். எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனில் உள்ள சுஜூதுகள் இடம்பெறக்கூடிய அத்தியாயங்கள் என்ன என்ற அறிவு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அவைகளை இமாம் ஓதும் பொழுது, அந்த சுஜூதுடைய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நாமும் நேரடியாக சுஜூத் செய்வதற்கு நாம் அறிந்து கொள்வதற்காக அந்த அத்தியாயங்களை பற்றி ஒரு தெளிவு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தை நபி அவர்கள் ஓதுவார்கள். உதாரணமாக சூரத்து சஜ்தாவுடைய அந்த அத்தியாயத்திலே வஹும் லா யஸ்தக்பிரூன் என்று வரக்கூடிய அந்த இடம் வரை வருகின்ற பொழுது அதுவரை ஓதிவிட்டு சுஜூத் செய்வார்கள். சுஜூத் செய்துவிட்டு மறுபடியும் நேரடியாக எழுந்து அந்த அத்தியாயத்துடைய எஞ்சிய பகுதியை ஓதுவார்கள். இப்படி செய்வது ஒரு சுன்னத்தாகும். இதில் இன்னொரு சட்டத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அது என்னவென்று சொன்னால், இப்ப நமது நாடுகளை எடுத்து பார்த்தால் எந்த அளவுக்கு சில மஸ்ஜிதுகளில் நிலைமை மாறி இருக்கிறது என்றால், இந்த அத்தியாயங்களை ஓதி தொழவில்லை என்றால் ஃபஜ்ருடைய தொழுகை கூடாதோ, ஃபஜ்ருடைய தொழுகை ஜும்மாவுடைய நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ என்கின்ற அளவுக்கு என்ற ஒரு நிலை, இது பிழையானது. இப்படியான ஒரு மனோநிலை வரும் என்றால் இது பிழையானது. இங்கு என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அத்தியாயங்களை ஓதி ஃபஜ்ருடைய தொழுகையில், ஜும்மாவுடைய நாளில் ஃபஜ்ருடைய தொழுகையிலே இப்படி ஓதி தொழுவது சுன்னத்தாகும். இது நபியுடைய ஒரு வழிமுறை. இது கட்டாயம் ஃபர்ல் என்பது அல்ல என்பதையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான
சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய சிறப்பான சுன்னத்தான அம்சங்களில் நபியின் மீது ஸலவாத்து சொல்வதும் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. நபியின் மீது ஸலவாத்து சொல்வது என்பதும் சுன்னத்தாகும். அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாகும். ஃபீஹி குலிக ஆதம், அதில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அன்றைய நாளில் தான் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்காக சூர் என்பது ஊதப்படும், அதே போன்று அந்த நாளில் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅக்ஸரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹ், என் மீது நீங்கள் எனவே அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலை, நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு எப்படி நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் எடுத்து காண்பிக்கப்படும்? நீங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாகி போனதன் பிறகு எப்படி அது உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று கேட்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல ஹர்ரம அலல் அர்த், நிச்சயமாக அல்லாஹ் பூமிக்கு ஹராமாக்கி விட்டான், அன்தௌகுல அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய அந்த உடலை, நபிமார்களுடைய உடல்களை உண்ணுவதை, பூமி சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஜும்மாவுடைய நாள் என்பது நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வதற்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. நாம் அறிவோம், ஸலவாத்திலே மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை நாம் என்ன செய்யறது? அதிகமாக இந்த ஸலவாத்தை அதிகம் ஜும்மாவுடைய நாளில் நான் சொல்ல வேண்டும். ஏன்? அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இந்த ஊரைச் சேர்ந்த இன்ன மனிதர் உங்களுக்கு ஸலவாத்தை சொன்னார். இந்த ஹதீஸுக்கு நீங்கள் இன்னொரு முக்கியமான விளக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விளக்கம் என்று சொன்னால், இந்த ஹதீஸை சிலர்கள் கபர் வணங்கிகள் ஆதாரமாக வைப்பார்கள். கபர்களை வணங்கக்கூடியவர்கள், தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து என்ன சொல்வார்கள்? நபி அவர்கள் கேட்கின்றார்களா இல்லையா? நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் சொல்கின்ற ஸலவாத்துகளை எல்லாம் நபி அவர்களுக்கு கேட்க முடிகிறது என்றால் ஏன் நமது அவுலியாக்களுக்கு கேட்க முடியாது? ஏன் நமது நாதாக்களுக்கு கேட்க முடியாது என்று ஒரு வாதத்தை வைப்பார்கள். ஆனால் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இன்னும் ஒரு ஹதீஸ் மிக தெளிவாக எதை கூறுகிறது என்றால், அல்லாஹு தஆலா மலக்குகளை, வானவர்களை இந்த பூமியிலே சுற்றித் திரியக்கூடியவர்களாக, ஸய்யாஹீன ஃபில் அர்த், பூமியிலே சுற்றித் திரியக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறான். அவர்களது பணி என்னவென்றால், நபியின் மீது யாரெல்லாம் ஸலவாத்து சொல்வார்களோ அந்த ஸலவாத்தை நபிக்கு எத்தி வைக்கக்கூடிய பணிதான் அவர்களுடைய பணியாக இருக்கிறது. மலக்குகளை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த உலகத்திலும் இருப்பார்கள், அங்கே அல்லாஹ்வுடன் இருப்பார்கள், அவர்கள் கபரிலே இருப்பார்கள், அனைத்து இடங்களுக்கும் செல்லக்கூடிய அந்த ஆற்றலும் அதிகாரத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். எனவே அந்த வானவர்கள், மலக்குகள் தான் நபியின் மீது சொல்லப்படுகின்ற ஸலவாத்துகளையும் நபியின் மீது சொல்லப்படுகின்ற சலாமையும் அந்த நபி அவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்கள். எனவே இதிலிருந்து மற்றொரு சட்டத்தையும் நாம் விளங்க வேண்டும். என்ன? நம்மிலே சிலர் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது, உம்ராவுக்கு செல்லும் பொழுது ஒரு வளமை இருக்கிறது. என்ன? நபி மீதான சலாமை எத்தி வையுங்கள், நபி மீதான ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், ஊரிலிருந்து உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவரிடம் சொல்லக்கூடிய ஒரு வளமை இருக்கிறது. இப்படியான ஒரு வளமை நமது சமூகத்தில் இருந்து வருகிறது. ஆனால் இங்கே நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான சட்டம் என்னவென்றால், நபியுடைய கபருக்கு முன்னால் இருந்துதான் நபிக்கு சலாம் சொன்னாலும், நபியுடைய கபருக்கு முன்னால் இருந்துதான் நபிக்கு ஸலவாத்து சொன்னாலும், அந்த ஸலவாத்தையும் சலாமையும் எத்தி வைப்பதும் யார்தான்? அந்த மலக்குகள் தான். அவர்களுக்குத்தான் அது முடியும். அதை நபி அவர்கள் நேரடியாக செய்மடுக்க மாட்டார்கள். எனவே உலகத்தில் நாம் எங்கிருந்து நபி மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னாலும் அது எப்படி நபிக்கு எத்தி வைக்கப்படுகிறதோ அதே முறையில் தான் நபியுடைய கபருக்கு முன்னால் இருந்து சொன்னாலும் அதுவும் எத்தி வைக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு அர்த்தமற்ற செயலாக மாறுகிறது. நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நபிக்கு சலாம் சொல்கிறோம், நபிக்கு ஸலவாத்து சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சலாம் சொல்கிறோம்.
அதே போன்று ஸலவாத் இப்ராஹிமியாவை ஓதுகிறோம். இந்த அனைத்தும் அந்த தூதருக்கு மலக்களின் மூலமாக எத்தி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே என் அருமையான சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளில் ஸலவாத்து சொல்லக்கூடிய வளமை நமக்கு இருக்கிறதா? ஜும்மாவுடைய நாளில் நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்ற வளமை என்னிடம் இருக்கிறதா? இதுதான் கேள்வி. நமது உள்ளங்களில் நாம் கையை வைத்து கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தலைவர், இந்த இந்த உம்மத்துக்காக தனது அன்பையும் இரக்கத்தையும் வாரி வாரி கொட்டிய அந்த தலைவர், நாளை மறுமையுடைய நாளிலும் யா உம்மதி, எனது சமுதாயம் என்று யாரும் முன்வராத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷின் கீழ் தனது தலையை வைத்து உம்மத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த தலைவர், இப்படி சமூகத்துக்கு எண்ணற்ற கடமைகளையும் எண்ணற்ற வெகுமதிகளையும் வழங்கிவிட்டு சென்ற அந்த தலைவர், அவருக்கு நாம் செய்கின்ற ஒரு குறைந்த அளவு கடமைத்தான் அவர் மீது ஸலவாத்து சொல்வது. அதையும் நாம் செய்யவில்லை என்றால், அந்த ஸலவாத்தையாவது நாம் நபி மீது சொல்லவில்லை என்றால், மஸ்ஜிது அதாவது மஜ்லிஸ்களில் அமர்ந்திருக்கிறோம், நபியுடைய பேர் எத்தனை தடவை சொல்லப்படுகிறது, அந்த நேரத்தில் கூட சிலருடைய உள்ளங்கள் நபி மீது ஸலவாத்து சொல்வதற்கு இடம் கொடுப்பதில்லை, வாய்கள் முன் வருவதில்லை. என் அருமையான சகோதரர்களே, இவன் தான் மிகப்பெரிய கஞ்சன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு மஜ்லிஸிலே, ஒரு அவையிலே எனது பெயர் சொல்லப்பட்டதன் பிறகும் என் மீது ஸலவாத்து சொல்லாதவன் ஒரு மிகப்பெரிய கஞ்சன். இதில் ஏதாவது செலவு இருக்கிறதா? ஏதாவது பணம் இதுக்கு செலவாகுதா நபி மீது ஸலவாத்து சொல்றதுக்கு? இவன் நபி மீது ஸலவாத்தே சொல்ல தயாரில்லை என்றால் இவன் சதக்காக்கள் செய்வானா? அதனால் தான் நபி அவர்கள் இவனை ஒரு மிகப்பெரிய கஞ்சன் என்று அடையாளப்படுத்தினார்கள். என் அருமை சகோதரர்களே, நபியின் மீது ஸலவாத்து சொல்வது என்பது அந்த நபிக்காக நாம் செய்கின்ற ஒரு உரிமையாக, கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய சுன்னத்தான விடயங்களில் அடுத்ததாக கவனியுங்கள். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரா சூரத்துல் கஹஃப் ஃபி யௌமில் ஜும்ஆ, எவர்கள் ஜும்மாவுடைய நாளில் சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்தை ஓதுகிறார்களோ, அபா அலஹு மினன் நூரி மா பைனல் ஜும்ஆத்தைன், அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு ஒளியை, பிரகாசத்தை கொடுக்கின்றான். அடுத்த ஜும்மா வரை அவருக்கு ஒரு பிரகாசம், ஒளி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை சஹீஹ் என்ற தரத்திலே அல் ஹாக்கிம், அல் பைஹகி போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அல் கஹஃப் என்பது 18வது அத்தியாயம். அல் குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயம் ஜும்மாவுடைய நாளில் ஓதி வரக்கூடிய வளமை நமக்கு இருக்கிறதா? ஜும்மாவுடைய நாளில் சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தை ஓதி வரக்கூடிய வளமை நமக்கு இருக்கிறதா? இதுவும் இந்த நாளில் சுன்னத்தான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஜும்மாவுடைய நாளில் சுன்னத்தான சிறப்புமிக்க அம்சங்களில் மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய அம்சம் என்னவென்றால், அந்த நாளில் ஒரு சிறப்பான நேரம் இருக்கிறது. அந்த நாளில் ஒரு சிறப்பான நேரம் இருக்கிறது. துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற, துஆக்கள், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரம் இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யௌமுல் ஜும்ஆத்தி 12 சாஅத்தன், அந்த ஜும்மாவுடைய நாளில் இருக்கக்கூடிய அந்த 12 மணித்தியாலங்கள், யுரீது சாஅத்தன், அதிலே ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் ஒருவர் பிரார்த்திப்பார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் ஒரு அல்லாஹ்விடத்திலே கேட்பார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவரது துஆவை ஏற்றுக்கொள்கிறான், அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான். ஃபல்தமிஸூஹா ஆகிரு சாஅத்தி பஅதல் அஸ்ர், அஸ்ருக்கு பிறகுள்ள அந்த இறுதி நேரத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஜும்மாவுடைய நாள்ல அஸ்ருக்கு பிறகுள்ள நேரம் துஆவுக்காக சிறந்த நேரம். ஜும்மாவுடைய நாள்ல அஸ்ருக்கு பிறகுள்ள அந்த இறுதி நேரம் துஆவுக்காக சிறந்த நேரம் என்ற ஹதீஸை சஹீஹ் என்ற தரத்தில் அபூ தாவூத், நசாயி போன்ற கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. இன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்மிலே அதிகமானவர்களுடைய நிலை என்னது? ஜும்மாவுக்கு பிறகு வயிறு முட்டை சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு நடக்கும், தூங்கினார்கள் என்றால் அசர் கிடையாது. அசர் என்னது? அசர் இல்லை. எழுவது எப்போது? மக்ரிபுக்கு. பார்க்கிறோமா இல்லையா? இப்படி பல சகோதரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தரக ஸலாத்தல் அஸ்ர் ஃபகத ஹபித அமலுல் யௌம், எவர் அசருடைய தொழுகையை விடுகிறாரோ அவர் அன்றைய நாளுடைய அனைத்து அமல்களையும் பாழாக்கி விட்டார். ஜும்மா முடிஞ்சு. ஜும்மா எங்க முடியுது? அவர் தூங்குறாரா இல்லையா? தூங்கி அவர் எழுவது மக்ரிபுக்கு தான் எழுகிறார். எழுந்தா ஜும்மாவுடைய நன்மை எல்லாம் போயிட்டு, அந்த நாளுடைய அனைத்து அமல்களும் போய்விட்டது, அந்த நாளுடைய அனைத்து நன்மைகளும் போய்விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளில்
இது அசருக்கு பிறகுள்ள அந்த இறுதி நேரம் என்பது துஆவுக்கான மிகச் சிறந்த நேரமாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸிலே இல்தமிசு அஸ்ஸா அல்லதி துர்ஜா ஃபி யௌமில் ஜும்ஆத்தி பஅதல் அஸ்ர் இலா கைபூபத்தி ஷம்ஸ். ஜும்மாவுடைய நாளில் அசருக்கு பிறகு உள்ள நேரம், சூரியன் மறைகின்ற வரை உள்ள நேரத்தை நீங்கள் துஆவுக்காக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய நேரம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தில் திர்மிதி போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி ஒரு சிறந்த நன்மைகளை உடைய பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய, அதிலும் குறிப்பாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரம் இருக்கிறது என்றால் அந்த நேரத்துக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் யாராவது இந்த நேரத்தில் கவனம் செலுத்துகிறோமா? அசருக்கு பிறகிலிருந்து மக்ரிப் வரை உள்ள அந்த நேரம், அதுவும் ஜும்மாவுடைய நாளில் குறிப்பாக இந்த நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம். இந்த நேரத்தில் நாம் துஆக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுகிறோமா? பெரும்பாலாக எடுத்து பார்த்தீங்கன்னா தூங்குறது தான் வேலை. பெரும்பாலும் என்னது நிலை என்னது? இந்த நேரம் தூங்குவதற்காகத்தான் ஒதுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நாம் துஆக்கள் பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது என்று எண்ணி நாம் எத்தனை பேர் துஆக்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுகிறோம்? எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் இந்த நாளில் சிறப்பான காரியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு முக்கியமான சட்டத்தை இந்த நாளில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். இது முஸ்லிம், நசாயி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. நீங்கள் ஜும்மாவுடைய அந்த நாளின் இரவை நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? ஏனைய இரவுகளை விட சிறப்பாக்க கூடாது. ஏனைய இரவுகளை விட அந்த இரவை நீங்கள் சிறப்பாக்க கூடாது. அதே போன்று ஜும்மாவுடைய அந்த நாளை நீங்கள் ஏனைய நாட்களை விட நோன்பால் சிறப்பாக்க கூடாது. வளமையாக நோன்பு பிடிக்கக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் அவருக்கு அனுமதி இருக்கிறது என்ற இந்த ஹதீஸ். இதில் மிக முக்கியமான சில சட்டங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய அந்த நாளுடைய இரவு, ஜும்மாவுடைய இரவை என்ன செய்யக்கூடாது? ஏனைய நாட்களை விட அமல்களால் நாம் சிறப்பாக்க கூடாது. இப்போ ஏனைய நாட்களில் செய்கின்ற அமல்களை செய்யலாம். ஏனைய இரவுகளில் நாங்கள் எந்த அமல்களை செய்து வருகிறோமோ அந்த அமல்களை செய்யலாம். ஒருத்தர் வித்திரு தொழுகிறார், இரவு தொழுகை தொழுகிறார், இப்படி அவர் இரவில் தூங்கும் பொழுது அல் குர்ஆனை ஓதக்கூடிய வளமையுடையவராக இருக்கிறார். இப்படி சில அமல்களை ஏனைய இரவுகளில் செய்து வருகிறார் என்றால் அந்த அமல்களை செய்ய முடியும். அதை விட்டுவிட்டு இது ஜும்மாவுடைய இரவு என்று கருதி அதிலே அமல்களை கொண்டு அந்த இரவை சிறப்பாக்க கூடாது என்பது இதிலே எது வரும்? இப்ப யாசின் ஓதுவது நாங்கள் சொன்னோமா இல்லையா? நமது ஊர்களில் உள்ள வளமை திங்கள் வெள்ளி இரவுகளில் சாம்பிராணி போடுவது, யாசின் ஓதுவது ஏலாது. இந்த ஹதீஸ் தடை செய்யுது. அது பொதுவாக பித்ஆ, அதுக்கு எந்த ஆதாரமும் வேற எந்த ஆதாரமும் அதுக்கு கிடையாது. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக இந்த இரவை இஅ்திகாஃபுக்காக ஒதுக்குவார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? சில இயக்கவாதிகள் என்ன செய்கிறார்கள்? இந்த இரவை இஅ்திகாஃபுக்காக குறிப்பாக்குவதும் ஹதீஸ்களில் ஆதாரம் வரவில்லை. ஏன்? ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஏனைய இரவுகளை விட இந்த இரவை நீங்கள் அமல்களை, விசேஷமான அமல்களை கொண்டு சிறப்பாக்க முடியாது என்று சொல்கிறது. அப்ப எனவே இஅ்திகாஃபை கொண்டும் அந்த இரவை சிறப்பாக்கவோ குறிப்பாக்கவோ முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த நாளில் நோன்பு நோட்பது என்பது, நோன்பை கொண்டு குறிப்பாக்குவதும் சிறப்பாக்குவதும் முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதிவிலக்கை கொடுக்கின்றார்கள். யாருக்கு? இப்போ வளமையாக நோன்பு. இப்போ வளமையான நோன்புன்னா என்ன? இப்போ உதாரணமாக ஒருவர் வியாழன் வெள்ளி நோன்பு நோக்கக்கூடியவராக அல்லது வெள்ளி சனி நோன்பு நோக்கக்கூடியவராக இப்படியான வளமைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பை கொண்டு குறிப்பாக்க முடியாது என்று வேற ஹதீஸ்கள் தெளிவாக, இதை விட தெளிவாக சொல்கிறது. இதுவும் சொல்கிறது. இன்னும் சில ஹதீஸ்களை பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை நாளை என்ன செய்ய முடியாது? சுன்னத்தான நோன்புகளை கொண்டு குறிப்பாக்க முடியாது. அதே நேரத்தில் இப்ப அரஃபாவுடைய நோன்பு ஜும்மாவுடைய நாள்ல வருது, அல்லது ஆஷுராவுடைய நோன்பு ஜும்மாவுடைய நாள்ல வருது, அல்லது அந்த 13, 14, 15 ஒவ்வொரு மாதம் நோக்கக்கூடிய நோன்பு இதுவும் அந்த நாட்கள்ல அமையுது. இப்படி என்று சொன்னால் என்னல்ல, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 13, 14, 15 என்று சொன்னா நடக்கும். அது தொடர்ச்சியாக வருது. உதாரணமாக வியாழன் வெள்ளி நோன்பு நோட்பதோ வெள்ளி சனி நோன்பு நோட்பதோ எந்த தடையும் இல்லை. ஹதீஸ் அதுக்கு அனுமதி கொடுக்குது. அதே நேரத்தில் அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை அமைந்தால் தாராளமாக நோற்றுக்கொள்ளலாம். அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கிறோம் அந்த உமர் ரலியல்லாஹு கூறிய ஹதீஸ். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறார்கள்? நபி அவர்கள் எங்க அரஃபாவுடைய நாள்ல அரஃபாவில் இருக்கும் பொழுது ஜும்மாவுடைய நாளில் இந்த வசனம் இறங்கியது என்று கூறினார்கள். அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா?
அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் உங்களது மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்ற வசனம் எங்கு இறங்கியது? அரஃபாவுடைய நாள் இறங்கியது. அரஃபாவுடைய அந்த நபி அவர் அரஃபாவில் இருக்கும்போது என்ன நாள் அது? ஜும்மாவுடைய நாள். அப்ப அந்த நேரத்தில் எல்லாம் அந்த நோன்பு இருக்கத்தான் செய்தது. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அரஃபாவுடைய நாளில் அந்த நோன்பு, ஜும்மாவுடைய நாள் அந்த நோன்பு அமைந்துவிடும் என்றால் அரஃபாவுடைய நோன்பு தாராளமாக நோற்றுக்கொள்ளலாம் என்பதை அதிலிருந்து நாம் விளங்குகிறோம். எனவே அது போக இது ஜும்மாவுடைய நாள், ஒரு சிறந்த நாள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறப்பான நாள், இப்படியெல்லாம் நினைத்து ஒருவர் நோன்பு நோக்க நினைப்பார் என்றால் அப்படி நோக்க முடியாது. அதை மாத்திரம் அந்த நாளை மாத்திரம் நோன்பை கொண்டு குறிப்பாக்க முடியாது என்பதை இந்த ஹதீஸ் கூறுகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இதிலிருந்து நாம் விளங்குகின்ற சட்டம் என்னவென்றால், என்ன விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டினார்களோ ஜும்மாவுடைய நாளில் செய்வதற்கு, அவைகளைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய தொழுகையை பொறுத்தவரையில் ஜும்மாவுடைய தொழுகை என்பது கடமையான ஒரு தொழுகை. இந்த தொழுகை அனைவர் மீதும் கடமையான ஒரு தொழுகையாக, முஸ்லிம்கள் மீது கடமையான ஒரு தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ, மூமின்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பால் விரைந்து செல்லுங்கள். வதருல் பைஅ, உங்களுடைய வியாபாரத்தை விட்டு செல்லுங்கள். ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் இதுதான் உங்களுக்கு மிகச் சிறந்தது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே அந்த அடிப்படையில் ஜும்மாவுடைய நாளிலே ஒருவர் அந்த தொழுகைக்காக விரைந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பிம்பரின் மீது ஏறியவர்களாக நபி அவரிடம் செவிமடுத்ததாக கூறுகிறார்கள். யாராவது ஒரு கூட்டம் ஜும்மாவுடைய தொழுகையை விட்டு விடுவார்கள் என்று சொன்னால், யாராவது ஒரு சமூகம் ஜும்மாவுடைய தொழுகையை விட்டுவிடும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவர்களது உள்ளங்களின் மீது முத்திரையிட்டு விடுகிறான். ثُمَّ لَيَكُونَنَّ مِنَ الْغَافِلِينَ, அதற்கு பிறகு அவர்கள் யார்? ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு சமூகமாக அவர்கள் ஆகுவார்கள் என்ற ஹதீஸை முஸ்லிம், நசாயி, இப்னு மாஜா, தாரமியிலே பார்க்கலாம். எனவே இந்த ஹதீஸின் பிரகாரம் ஒரு சமூகம் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை அலட்சியப்படுத்தும் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களது உள்ளங்களின் மீது முத்திரையிட்டு விடுகிறான். என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும், சில முஸ்லிம் சகோதரர்கள், சில முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள், அவர்கள் வாழக்கூடிய பகுதிகள் முஸ்லிம் அல்லாத பகுதிகள், முஸ்லிம்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள், அதிலே பெரும்பான்மையாக இந்துக்கள் அல்லது கிறிஸ்துவர்கள் அல்லது பௌத்தர்கள் வாழக்கூடிய பகுதிகள், இப்படியான சில பகுதிகளில் நாம் பார்க்கிறோம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் ஜும்மாவை பற்றி அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்காது, அங்கு அவர்களுக்கு ஒரு மஸ்ஜித் இருக்காது, ஜும்மாவுடைய தொழுகையிலே அலட்சியமாக இருப்பார்கள். இந்த சமூகங்களுடைய நிலை என்ன? காலப்போக்கில் நாங்கள் பார்க்கிறோம் நிலை என்னது? அவர்களுடைய நிலையும் மாறுகிறது. அவர்களுடைய தலைமுறைகள் ஒவ்வொன்றாக மாறுகின்ற பொழுது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை விட்டு தூரமாக கூடிய ஒரு நிலை. நான் இங்கு ஒரு சகோதரரை சந்தித்தேன். அந்த சகோதரர், அவரை நான் சந்தித்து இஸ்லாத்தின் பால் அவருக்கு தாவா கொடுக்கிறேன். அவர் ஆர்வமாக இருக்கிறார். அவருக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. இஸ்லாத்தை பற்றிய புத்தகங்களை எல்லாம் வாசிக்கின்றார். அவர் ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அவர் இந்த புத்தகங்களை என்ன செய்கிறார்? வெக்கேஷன் விடுமுறை செல்லும் பொழுது தன்னோடு எடுத்துச் செல்கிறார். அந்த புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அவரது பாட்டனார் அதை வாசிக்கிறார். அந்த புத்தகங்களை வாசித்து விட்டு அவர் என்ன சொல்கிறார்? அவர் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே, அவர் கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் சொல்கிறார், இதுதான் எமது மார்க்கம் என்று சொல்கிறார். அந்த புத்தகங்களை வாசித்து விட்டு அவர் சொல்கிறார், இதுதான் எமது மார்க்கம் என்று சொல்கிறார். ஆனால் அவர் இருக்கக்கூடிய நிலை என்னது? அவர் இருக்கக்கூடியது முர்த்ததாகி, ஷிர்கிலும் குஃப்ரிலும் பௌத்த மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அதே போன்று அந்த சகோதரர், பௌத்த மதத்தை சார்ந்த அந்த சகோதரர் ஹத்னா செய்யப்பட்டவராக இருக்கிறார். பௌத்தர்களை பொறுத்தவரை ஹத்னா செய்து கொள்ள மாட்டார்கள். எனவே நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இப்படி காலப்போக்கில் இப்படியான பகுதிகளில் வாழக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் ஒரு சில குடும்பங்கள் மாத்திரம் வாழக்கூடிய, பெரும்பான்மையாக கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள் வாழக்கூடிய பகுதிகள், அங்கு மஸ்ஜிதுகள் இல்லை என்றால், அந்த இடத்தில் மஸ்ஜிதுகள் காணப்படவில்லை என்றால், காலப்போக்கில் அவர்கள் என்ன செய்வார்கள்? தடம் புரண்டு மார்க்கத்தை விட்டு தூரமாகுவார்கள். இப்படியான பகுதிகளில் ஒரு முஸ்லிம் வாழக்கூடாது. அவன் இப்படியான பகுதிகளை தெரிவு செய்யக்கூடாது. ஏன்? அவன் தனது தீனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தனது மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
அதற்காக அவன் எந்த பகுதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் முஸ்லிம்களோடு வாழுகின்ற மஸ்ஜித் இருக்கக்கூடிய பகுதிகளை தெரிவு செய்ய வேண்டும். எனவே இந்த ஹதீஸ் எதை கூறுகிறது? அவர்கள் ஜும்மாவை தொழவில்லை என்றால் அந்த உள்ளங்களின் மீது அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விடுகிறான். அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டால் நேர்வழி கொடுக்க முடியுமா? அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டால் அந்த உள்ளங்களுக்கு யாருக்கு நேர்வழி கொடுக்க முடியும்? யாருக்கும் கொடுக்க முடியாது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் அதே போன்ற எச்சரிக்கையாகவும் இந்த ஹதீஸ் நமக்கு பல செய்திகளை சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆகும். மற்றொரு செய்தியை கவனியுங்கள். மன் தரக்க ஸலாஸ ஜும்அஇன் தஹாவுனன் பிஹா, எவர் ஒருவர் அலட்சியமாக 3 ஜும்மாக்களை விடுகின்றாரோ அல்லாஹு தஆலா அந்த உள்ளங்களின் மீது முத்திரையிட்டு விடுகிறான். எனவே இந்த ஹதீஸை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்கிறது? அப்படி என்று சொன்னா 2 ஜும்மாக்கள் விடலாம், 1 ஜும்மா விடலாம் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறதா? அதற்குரிய ஆதாரமா இந்த ஹதீஸ் இல்லை. இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக அலட்சியமாக 3 ஜும்மாக்கள் விடப்படும் பொழுது அந்த உள்ளங்களின் மீது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? முத்திரையிடுகிறான். இன்று நாங்க பார்க்கிறோம், சில கேம்புகளுக்கு தாவாவுக்கு செல்கின்ற பொழுது நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, பல சகோதரர்கள் ஜும்மாவுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், இந்த சகோதரர்கள் ஜும்மாவுக்கு செல்வதில்லை, ஜும்மாவுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான நிலை இது, எவ்வளவு ஒரு கவலையான நிலை இது. ஜும்மாவுக்கு செல்லாமல் இருக்கிறார்களா? ஜும்மாவுடைய தொழுகை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்யறது? இரவு காலை வரை சினிமாக்கள் சீரியல்கள் தொடர்ச்சியாக பார்த்துவிட்டு ஜும்மாவும் இல்லாமல் தூங்கக்கூடிய நிலை பல கேம்புகளில் பல சகோதரர்கள் இப்படி இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டால் யாராலும் வழிகாட்ட முடியாது. என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸை கவனியுங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாரை பற்றி சொல்கிறார்கள் என்றால் யதஹல்லஃபூன அனில் ஜும்ஆ, ஜும்மாவுக்கு வராமல் இருந்து விட்டார்களே அவர்களுடைய விடயத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹாமம்து அன் ஆமுர ரஜுலன் யுஸல்லி பின்னாஸ், ஒரு மனிதரை தொழுகையை நடத்துவதற்காக ஏவிவிட்டு நியமித்து விட்டு யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வராமல் இருந்தார்களோ அவர்கள் தங்கள் வீடுகளிலே இருக்கக்கூடிய நிலையிலே அந்த வீடுகளை எரித்து விடுவதற்கு நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இது அபூ தாவூத், நசாயி, தாரமி, இப்னு மாஜா, அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். இது மிக கடுமையான எச்சரிக்கை. இது 3 ஜும்மா இல்ல, 1 ஜும்மா தான். ஆரம்பத்திலே கூறிய ஹதீஸ் 3 ஜும்மாக்களை சொல்கிறது என்றால் அது உள்ளத்திலே முத்திரையிடப்படும். இந்த ஹதீஸ் எதை சொல்கிறது என்றால் ஒரு ஜும்மாவுடைய தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்களே அந்த வீடுகளை அவர்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நிலையிலே எரித்து விடுவதற்கு என் மனம் விரும்புகிறது என்ற ஹதீஸ் அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ் ஆகும். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விரும்பக்கூடிய ஒரு மனிதரா? அவர்களது ரஹமத்துடைய அந்த ரஹமத்துடைய தன்மை, கருணையின் தன்மை அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு ரஹமத்துடையவர்கள் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நிலையிலே எரித்து விடுவதற்கு விரும்புகிறார்கள் என்றால் நாளை மறுமையில் எப்படியான தண்டனை இருக்கும்? எனவே இந்த ஹதீஸையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களை, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல் ஜும்அத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின் இல்லா அர்பஆ, இந்த ஜும்மாவுடைய தொழுகை என்பது பருவமைதிய அனைவர் மீதும் கடமையாகும், பருவ வயதை அடைந்த அனைவர் மீதும் கடமையாகும், 4 பேரை தவிர. அதிலே ஒருவர் அப்துல் மம்லூக், ஒரு அடிமை, அதே போன்று அவ இம்ரா அல்லது ஒரு பெண், அதே போன்று ஒரு சபி, ஒரு குழந்தை, அதே போன்று ஒரு நோயாளி என்ற ஹதீஸ். இது ஹசன் என்ற தரத்திலே அபூ தாவூத், தாரகுத்னி, பைஹகி போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இதே கருத்தை சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸை கவனிங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இவர் அல்லாஹ்வையும் மறுமையை நம்பிக்கை கொள்கிறாரோ ஃபஅலைஹில் ஜும்அத்தி யௌமுல் ஜும்ஆ, அவர் ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுவது கடமையாகும். இல்லா மரீத், ஒரு நோயாளி, அவ் முசாஃபிர், ஒரு பிரயாணி, அவ் இம்ரா, ஒரு பெண், அவ் சபி, ஒரு சிறுவர், அவ் மம்லுக், ஒரு அடிமை. இங்கே 5 பேர். ஆரம்பத்தில் கூறிய ஹதீஸில் 4 பேர் சொல்லப்படுகிறது. இதிலே கூடுதலாக ஒருவர் சேர்க்கப்படுகிறது, அதுதான் பிரயாணி. இவர்கள் மீது ஜும்மா கடமை இல்லை என்ற ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தில் தாரகுத்தின் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறுகின்ற ஒரு சட்டம் என்னவென்றால், இவர்கள் மீது ஜும்மா கடமை இல்லை. ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் பிரயாணிக்கு ஜும்மா கடமை இல்லை. ஒரு சிலர் வியப்போடு பார்ப்பார்கள், என்ன இவர் ஜும்மா தொழாமல் இருக்கிறாரு, இவர் ஜும்மா தொழாமல் இருக்கிறார். ஒரு பிரயாணியாக இருந்தால் அவருக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு லுஹரை தொழுது கொள்ளலாம், லுஹரை தொழுது கொள்வதற்கு முழுமையாக சலுகை இருக்கிறது என்பதை
இந்த ஹதீஸ் கூறுகிறது. அதே போன்றுதான் பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு ஜும்மா என்பது கடமை இல்லை. அவர்கள் லுஹரை தொழுது கொள்வார்கள். அவர்கள் ஜும்மாவுக்கு வருவார்கள் என்றால் தடை இல்லை. அவர்களுக்கு தாராளமாக ஜும்மாவுடைய தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அவர்கள் தொழுது கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு கடமை என்றால் கடமை இல்லை. அவர்கள் லுஹரை தொழுது கொள்வது மாத்திரம் போதுமானதாகும். அதே போன்று அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு சட்டம் என்னவென்றால், இஸ்லாம் வழங்கிய இன்னொரு சலுகை. இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இதை நாம் பாங்குடைய பாடத்திலும் இந்த ஹதீஸை சொன்னோம். அதாவது முஅத்தின், அதான் சொல்லக்கூடிய முஅத்தினை பார்த்து மழை பெய்யக்கூடிய நாளிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்பதை கூற வேண்டாம். ஃபலா தகுல் ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பால் வாருங்கள் என்பதை கூறாதீர்கள். அதற்கு பகரமாக சல்லூ ஃபீ புயூதிக்கும், உங்கள் வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்கள் என்று முஅத்தினை பார்த்து கட்டளையிட்டார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் இதை ஒரு வெறுப்பாக இதை பார்க்கிறார்கள், ஒரு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? இதை செய்தது என்னை விட மிகச் சிறந்தவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதை செய்தார்கள். இப்படியான நாட்களில் இப்படியான ஒரு சலுகை மார்க்கம் கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் இஸ்லாம் கொடுத்த சலுகைகள். சில நேரங்களில் நமது ஊர்களில் இதை நடைமுறைப்படுத்த முடியும்னா கற்பனை கூட செஞ்சு பார்க்கல, பெரிய போராட்டமே நடக்கும். என் அருமையான சகோதரர்களே, இவைகளை எல்லாம் இஸ்லாம் கொடுத்த சலுகையாக இவைகள் இருக்கின்றன என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஜும்மாவுடைய நாளை பொறுத்தவரையில், அந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் ஜும்மாவுக்கு செல்வதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய சில சுன்னாக்கள் இருக்கின்றன. ஜும்மாவுக்கு செல்வதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய சில சுன்னாக்கள். அந்த சுன்னாக்களை பற்றியும் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை மாத்திரம் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யக்தஸிலு ரஜுலு யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் ஒருவர் குளிக்கின்றார். அதே போன்று முடியுமானவரை தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறார், தனது தலைக்கு எண்ணெயை போட்டுக் கொள்கிறார், அதே போன்று நறுமணத்தை பூசிக்கொள்கிறார். பிறகு 2 பேர் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது, மஸ்ஜிதிலே சஃப்புகள் மக்கள் அமர்ந்திருப்பார்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிவை ஏற்படுத்தாமல் 2 பேர் அப்படி பிரிச்சுட்டு அந்த மாதிரி உட்காராமல் அவர் என்ன செய்கிறார்? அவர் உட்கார்ந்து கொள்கிறார். தன் மீது கடமையாக்கப்பட்டதை அவர் தொழுகின்றார். சும்ம யன்சிது இதா கல்லமல் இமாம், இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்தால் வாய் மூடி நிற்கிறார். இப்படி இருப்பார் என்றால் இல்லா குஃபிர லஹு மா பைனஹு வ பைனல் ஜும்மத்தில் உக்ரா, அடுத்த ஜும்மா வரை, இந்த ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை அவரது பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இதிலே சில ஒழுங்குகள், இந்த ஹதீஸிலே சில சுன்னாக்கள் கூறப்படுவதை பார்க்கிறோம். ஒருவர் குளித்துக் கொள்வதல், தன்னை நன்றாக அவர் சுத்தப்படுத்திக் கொள்ளுதல், தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், எண்ணெயை தடவிக் கொள்ளுதல், அதே போன்று நறுமணம் அவர் பூசிக்கொள்ளுதல். மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது மஸ்ஜிதில் என்ன செய்யறது? 2 பேரை பிரிச்சுட்டு அப்படி முன்னால போறதோ அப்படி உட்காருவதோ செய்யாமல் அவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இடைவெளியில் அவர் உட்கார்ந்து கொள்ளுதல். அப்படி உட்கார்ந்து விட்டு தன் மீது கடமையாக்கப்பட்டதை அவர் தொழுகின்றார். அவர் இமாம் உரை நிகழ்த்துகின்ற பொழுது அமைதியாக இருக்கிறார் என்றால் அடுத்த ஜும்மா வரை அவரது பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்ற இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது புகாரி, அபூ தாவூத், தாரமி போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இங்கே குறிப்பாக ஒரு சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது? நறுமணம் பூசக்கூடாது. அவர்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இஹ்ராம் அணிந்த நிலையிலே ஒரு ஜும்மாவுடைய நாள் இருக்கிறார், இஹ்ராம் அணிந்திருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு? அடைய ஜும்மாவுடைய நாளில் மனம் பூசுவது சுன்னத்தான் என்று நினைத்து பூசுவார் என்றால் இல்லை, பூச முடியாது, அது சுன்னா. ஆனால் இஹ்ராம் அணிந்த நிலையில் அதை மனம் பூசுவது என்பது ஹராம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்? சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், ஹராத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா? ஹராம், ஹராத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அதை அவர் பூசக்கூடாது. அதே போன்று பெண்களை பொறுத்தவரையில் பெண்களும் என்ன செய்யக்கூடாது? இப்படி மஸ்ஜிதுகளுக்கு செல்கின்ற பொழுது, பொதுவாக கடை வீதிகள் இப்படியான இடங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களும் அதை பூசிக்கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மிஸ்வாக் செய்வது என்பது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், மா குல்லி ஸலாஹ், ஒவ்வொரு தொழுகைக்கும். இதை நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனது சமுதாயத்தின் மீது சிரமம் இல்லை என்றிருந்தால் இதை நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு சுன்னாவாக இருக்கக்கூடியதுதான் ஏதென்று சொன்னால் ஒருவர் மிஸ்வாக் செய்வது. இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு ஜும்மாவுக்கு செல்லும் பொழுது கவனிக்க வேண்டிய சுன்னாக்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், மன் இக்தஸல யௌமுல் ஜும்அத்தி, ஒருவர் ஜும்மாவுடைய நாளிலே குளித்துவிட்டு வலபிஸ மன் அஹ்ஸன தியாபஹு, அவரிடம் இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல ஆடை அணிகின்றார். அவரிடம் இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடை அவர் அணிந்து கொள்கிறார். சிறந்த ஆடை அணிந்து கொண்டவராக அவர் மனம் பூசிய நிலையிலே அவர் ஜும்மாவுக்கு வருவார் என்று சொன்னால் அவருக்கு என்ன இருக்கிறது? அந்த கடந்து சென்ற ஒரு வாரம்
அந்த இடைப்பட்ட நாட்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்ற ஹதீஸும் அபூதாவுத், அஹ்மத், ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. ஆடைகளை பொறுத்தவரையில் ஆடைகளில் வெண்மை என்பது ஒரு சிறந்த நிறமாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்பிசு மின சியாபி அல் பயால், வெண்மையான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹா கைரு சியாபிக்கும், அது ஒரு சிறந்த ஆடையாகும். வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், அதை கொண்டுதான் மரணித்தவர்களும் கஃபன் செய்யப்படுகிறார்கள், அவர்களை கஃபன் செய்யுங்கள் என்ற ஹதீஸும் சஹீஹ் என்ற தரத்திலே அபூதாவுத், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே என் அருமையானவர்களே, ஒரு சிறந்த ஆடையை, தன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை அணிந்து செல்வது, சிறந்த ஆடையை அணிந்து செல்லக்கூடியது என்பதும் ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒருவர் உரை நிகழ்த்துவதற்காக இமாம் மிம்பரிலே ஏறுகிறார். அதற்கு பிறகு அந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் இருக்கிறது. அந்த அம்சங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான யௌமுல் ஜும்ஆத்தி கான அலா குல்லி பாபின் மின் அப்வாபில் மஸ்ஜிதி மலாயிகா யக்துபூனல் அவ்வல் ஃபல் அவ்வல். ஒரு மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டால், ஜும்மாவுடைய நாளில் ஒரு மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டால் அதற்கு இருக்கக்கூடிய அனைத்து வாயில்களிலும் மலாய்க்காமார் இருப்பார்கள். ஒரு சில நினைக்கூடாது, இந்த வாயில மலக்கு இருப்பாரோ அந்த வாயில மலக்கு இருப்பாரோ என்ற சந்தேகம் வந்துடக்கூடாதா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறார்கள், அனைத்து வாயில்களிலும், மஸ்ஜிதுக்கு நுழையக்கூடிய அனைத்து வாயில்களிலும் மலக்குகள் இருப்பார்கள். யக்துபூனல் அவ்வல் ஃபல் அவ்வல், முதலாக வரக்கூடியவர்கள் எல்லாம் பதிவு செய்வார்கள். முதல்ல யார் வாரது, அனைத்தையும், இரண்டாவது யார் வாரது, இப்படி அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஃபைதா ஜலசல் இமாம், இமாம் உட்கார்ந்து விட்டால் தவ்வு சுஹுஃப், அந்த ஏட்டை அவர்கள் மூடி விடுவார்கள். அந்த ஏட்டை என்ன செய்யப்படும், மூடப்படும். இன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் உலக காரியங்களுக்கு செல்வதற்காக எவ்வளவு முந்தி அடித்துக் கொண்டு செல்கிறோம். உலக காரியங்களுக்கு செல்வதற்காக என்ன செய்கிறோம், எவ்வளவு முந்தி அடித்துக் கொண்டு செல்லக்கூடியவர்கள். இபாதத் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அதில் அலட்சியம் வருவதை பார்க்கிறோம். நாங்கள் ஜும்மாவுடைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமானவர்களுடைய பேர் இந்த ஏட்டில் பதியப்படுவதில்லை. எவ்வளவு ஒரு துர்பாக்கியம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் ஜும்மாவுக்கு வருகிறேன், எனது பேர் பதியப்படுவதில்லை. நான் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருகிறேன், அந்த ஜும்மாவிலே கலந்து கொள்கிறேன், அந்த ஏட்டில் எனது பேர் இல்லை என்றால் ஒரு எவ்வளவு கவலைப்பட வேண்டும். கவலைப்படுகிறோமா? ஒரு நொடியால் இதை பற்றி சிந்திக்கிறோமா? இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால் எனது பேர் அதிலே பதியப்பட மாட்டாது. அந்த ஏட்டை மலக்குகள் மூடி விடுகிறார்கள். மூடிவிட்டு என்ன செய்கிறார்கள், இமாம் நிகழ்த்துகின்ற உரையை செய்யப்படுப்பதற்காக அவர்கள் வந்து விடுகிறார்கள் என்ற ஹதீஸை நாம் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகமானவருடைய வளமை, நமது முத்தாமின்களை எடுத்து பார்த்தால், தாவாவுடைய உதவியாளர் என்று சொல்லக்கூடிய எடுத்து பார்த்தாலும் நிலைமை என்னது, சிலருடைய நிலைமை வளமையாக ஜும்மாவுக்கு தாமதித்து வருகிறது, ஜும்மாவுக்கு தாமதித்து வருகிறது. இமாம் மிம்பரில் ஏறியதன் பிறகு வருவது இல்லை. இதில் நமது பேர் பதியப்பட மாட்டாது. இமாம் வருவதற்கு முன்னால் நாம் வர வேண்டும், அப்போதுதான் நமது பேர் பதியப்படும். அது மாத்திரமல்ல, அல் அவ்வல் ஃபல் அவ்வல், முதல்ல வந்தவர் முதல்ல பதியப்படுவார், இரண்டாவது வந்தவர் இரண்டாவது பதியப்படுவார் என்று ஹதீஸ் கூறுகிறது. அதே போன்று சமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை மாத்திரம் கூறி நான் நிறைவு செய்கிறேன். 2 ஹதீஸ்கள் மாத்திரம். அதிலே ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள்